சித்தப்பா. பாட்டி பாட்டி, சித்தப்பா வந்துட்டாங்க. சித்தப்பா எப்படி இருக்கீங்க? குட்டிமா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சித்தப்பா. வா. டேய் டேய் தமிழ், எப்படிடா இருக்க? வீட்டை விட்டு போய் எத்தனை நாள் ஆயிடுச்சுடா. சரி சரி, நீ இங்கே இரு, உனக்கு திஷ்டி சுத்தி போடுறேன். இரு வரேன். இந்தடி, பொறாம பிடிச்சவங்க கண்ணு பட்டு தாண்டா உனக்கு இப்படி எல்லாம் ஆயிடுச்சு. உன்னை பிடிச்ச பீடையெல்லாம் இன்னியோட ஒழியட்டும். ஆமா, பார்டருக்கு போய் ஃபைட் பண்ணிட்டு வந்திருக்காரு. இவருக்கு ஆரத்தி வேற. கொண்டு போய் கூட்டிட்டு வா. வாடா வாடா வா. இப்ப தெரிஞ்சதாடா நான் எதுக்கு தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேன்னு. அடுத்தவனுக்கு உதவி பண்ண போய் இப்ப பாத்தியா, இப்ப நீ ஊரு ஊரா அலைய வேண்டியதா போச்சு. ஆமா, யார் அந்த துளசி? ஆஹா, கேட்டாங்களே ஒரு கேள்வி. கேள்வினா இப்படி இல்ல இருக்கணும். உன்னை தேடிக்கிட்டு அவ வீட்டுக்கு எதுக்குடா போலீஸ் போகுது? ஆளே சரியில்லைங்கிறாங்க. அவளுக்கு உனக்கு என்னடா பழக்கம்? அம்மா, அண்ணன் வந்ததும் வராததுமா ஆரம்பிச்சிட்டியா? அண்ணன் டயர்டா வந்திருப்பாரு. இப்ப எதுக்குமா தேவையில்லாத கேள்வி எல்லாம்? நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? இவன் இல்லாத நேரத்துல வீட்டுல என்னென்ன நடந்துச்சுன்னு இவனுக்கு தெரிய வேண்டாமா? காலிங் பெல் அடிச்சாலே போலீஸ் வந்துருச்சோன்னு பயந்துகிட்டு இருக்கிறது எனக்கு தானடி தெரியும். இவன் ஊரானுக்கெல்லாம் உதவி பண்ண போய் நம்ம வீட்டுல தானே போலீஸ் வந்து நிக்குது. இதெல்லாம் தெரிஞ்சாதானே இனிமே உதவி பண்றேன்னு சொல்லி இவன் நாசமா போகாம இருப்பான். டேய் தமிழ், கல்யாணம் முடியற வரைக்குமாவது என் பேச்ச கொஞ்சம் கேளுடா. போலீஸ் உன்னை தேடி வந்ததுன்னு தெரிஞ்ச உடனே சாருவோட அப்பா படியேறி வந்து இந்த கல்யாணமே நடக்காதுன்னு சொல்லிட்டாரு தெரியுமா? என்னமா சொல்ற? கல்யாணம் நின்னுடுச்சா? டேய் பதறாதரா. அவரு கல்யாணம் நடக்காதுன்னு தான் சொன்னாரு. ஆனா சாரு விடல. அப்பான்னு கூட பார்க்காம அவரை பார்த்து கேட்டுச்சு பாரு ஒரு கேள்வி. அந்த மனுஷன் அப்படியே ஆடி போயிட்டாரு. தமிழ் நல்லவரு, அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு ஒத்த கால நின்னாடா. உனக்காக அந்த கமிஷனர்கிட்டயும் வக்கீல் கிட்டயும் அந்த பொண்ணு எவ்வளவு பேச்சு பேசினா தெரியுமா? நிக்க இருந்த கல்யாணம் நடக்க போறதே அந்த பொண்ணால தான்டா. டேய், போலீஸுக்கு பயந்து அந்த பொண்ணு மட்டும் உன்னை வேண்டான்னு சொல்லி இருந்தான்னா என்னடா ஆயிருக்கும்? நம்ம லாவண்யா கல்யாணமும் சேர்ந்துல நின்னு போயிருக்கோம். இப்ப மட்டும் என்ன, ஜாமீன் தானே கிடைச்சிருக்கு. ஐயாவுக்கு ஜெயில் சோற நிச்சயம்னு இருந்தா மறுபடியும் இந்த கல்யாணத்தை நிறுத்த குதிக்க மாட்டாரா அந்த சாருவோட அப்பா? லாவண்யா, போய் அந்த பத்திரிகை எடுத்துட்டு வந்து அண்ணன்ட்ட கொடுமா. ம். எதுக்குமா அவசரமா அந்த கல்யாணத்தை பண்ணணும்? கொஞ்சம் யோசிச்சு நிதானமா பண்ணலாமே. ஆமாடா, இன்னும் யோசிக்கிறாங்க. 10 நாள்ல கல்யாணம் நடந்தாகணும்னு சாரு கண்டிஷன் போட்டுட்டாப்பா. ஒரு பொண்ணுக்கு இருக்கிற புத்திசாலித்தனம் கூட உன்கிட்ட இல்லையேடா. போலீஸ் தேடுதுன்னு தெரிஞ்ச உடனே நீ போய் உன் ஃப்ரெண்டு வீட்டுல உட்காந்துக்கிட்ட. அவ தானே கமிஷனர் வக்கீலுன்னு பார்த்து பேசி. அண்ணனுக்கு எல்லா கதையும் தெரியுமா? ஏன் திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்க? அண்ணன், நீ இங்கே இருந்த அம்மா வாயை மூட மாட்டாங்க. நீ வா. துளசி பத்தி எதுக்கு லாவண்யா அம்மா கிட்ட விசாரிக்கணும்? அதை விடுண்ணா, நீ ஏன் சாரு கிட்ட பேசவே இல்ல? அவங்க எவ்வளவு தவிச்சு போயிட்டாங்க தெரியுமா? எனக்கு சாரோட கல்யாணம் நடக்க ஒரு விஷயத்தை எதுக்கு துளசி கிட்ட சொன்னேன்? நான் சொன்னேனா? நான் உனக்கு நல்லது தானே பண்ணிருக்கேன். நீயா சொல்லியிருந்தா சங்கடப்பட்டு சொல்லிருக்கணும். அதை விடு, நீ முதல்ல சாரு கிட்ட பேசு. நீ வந்தவொடனே ஃபோன் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. ஐயோ லாவண்யா, கல்யாணத்தை பத்தி நீ துளசி கிட்ட பேசாம சாரு கிட்ட பேசிதானே இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்காது. எனக்கு நல்லது பண்றேன்னு இப்படி சொதப்பி வச்சுட்டியே. லாவண்யா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் காலைல சாருட்ட பேசிக்கிறேன். நீ முதல்ல ஃபோன் நோ வே. நீ வந்தது உன்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க. ரிங் போயிட்டு இருக்கு. வேணான்னு சொல்றல. வேணான்னு
ஹலோ ஏய் நீ வா. ஹலோ, நான் தமிழ் பேசுறேன். சாரு, என்னாச்சு? ஏன் பழற? அழாத ப்ளீஸ். சாரு, எதுக்கு பழுதுட்டு இருக்க? அழாத ப்ளீஸ். எனக்கு ஃபோன் பண்ணணும்னு உங்களுக்கு தோணவே இல்லையா? நீங்க எங்க இருக்கீங்க, எப்படி இருக்கீங்கன்னு தெரியாம நான் ரொம்ப தவிச்சு போயிட்டேன். உங்களுக்கு என்ன ஆகுமோன்னு நான் பயப்படாத நாளே இல்லை. எனக்கு ஒண்ணும் இல்ல, எல்லா பிரச்சனையும் சரியாயிடும்னு நீங்க ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் எவ்வளவு தைரியமா இருந்திருப்பேன். சாரு, எனக்குதான் ஒண்ணும் ஆகல, அப்புறம் ஏன் அழற? அழமாட்டேன், நீங்க சொன்ன நான் அழமாட்டேன். சாரு, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுங்க, நீங்க எவ்வளவு சொன்னாலும் நான் சந்தோஷமா கேட்டுக்கிட்டே இருப்பேன். சொல்லுங்க. இல்ல, இப்ப வேண்டாம், நாளைக்கு காலைல உன்னை நேர்ல பார்த்து சொல்றேன். ஓகே, பை. பை. எனக்கு இன்னொரு பொண்ணோட கல்யாணம் நிச்சயமா இருக்குதுன்னு உண்மைதான். ஆனா அதுக்கு நானும் விருப்பப்பட்டு ஒத்துக்கல. என் அம்மாவோட ஆசைக்காக தான் நான் ஒத்துக்கிட்டேன். ஆனா என்னோட உண்மையான சந்தோஷம் எல்லாமே நீதான். ஒட்டி இருந்தா உறவோட அருமை தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அவன் இங்க இருக்கிற வரைக்கும் நீ முகம் கொடுத்து கூட பேசல. அவன் போனதுக்கு அப்புறம் அழுது என்ன பிரயோஜனம்? யாரு பழுதாங்க? கண்ணுல தூசி விழுந்தது, அதான் தொடச்சேன். ஆமாண்டி, உனக்கு மட்டும்தான் கண்ணுல தூசி சோப்பு எல்லாம் விழுகும். கண்ணீரை கையால தொடச்சிடலாம், மனசுல இருக்க துக்கத்தை எதனாலையும் துடைக்க முடியாது. யார் இப்ப எதுக்காக துக்கப்படுறாங்க? தெரியாதா உனக்கு ஏன்னு? வேதனை தாங்காம நீ தானே அழுகுற. இவ்வளவு ஏத்தமா பேசுறவ அன்னைக்கு யோசிச்சு பேசியிருக்கணும் அவங்கிட்ட. கையெடுத்து கும்பிட்டு காலில் விழாத குறையா கெஞ்சி கெஞ்சி கூத்தாடுனா சரின்னு சொல்ல தெரிஞ்சதா உனக்கு? அவன் காலை சுத்தி வந்தப்போ கடுகடுன்னு பேசுன, இப்ப உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்க. ஏன் பாட்டி எதையாவது நினைச்சு பேசிட்டு இருக்க? நான் அதுக்கு கண்டவனை நினைச்சு அழணும்? அவன் கண்டவனா இல்லையான்னு உன் கண்ணு சொல்லும். போய் கண்ணாடிய பாரு. என்ன துளசி, என்னாச்சு? ஏன் கண்ணெல்லாம் கலங்கிருக்கு? ஒண்ணும் இல்லப்பா, கண்ணுல தூசி விழுந்துருச்சு. ஆமாண்டி, இடியே விழுந்தாலும் கண்ணுல தூசி விழுந்துருச்சுன்னு சாதிச்சுக்கிட்டே இரு. உங்க அப்பனுக்கு அறிவு அதிகம். வயசு பொண்ணு வாய் விட்டு சொல்லலைன்னாலும் அவ மனசுல என்ன இருக்குன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிருவான். என்னம்மா, என்ன பிரச்சனை? இவளும் மனசை விட்டு எதையும் சொல்ல மாட்டா, நீயும் வாய் விட்டு ஏன்னு கேட்க மாட்ட. பாக்குற எனக்கு தாண்டா பதறிக்கிட்டு வருது. டே மாணிக்கம், நிஜமாவே உன் மக நிலைமை உனக்கு தெரியலையா? அவ தனியா கடந்து அழுதுகிட்டு இருக்காடா. அம்மா, எனக்கு தெரியாம இல்லம்மா.
என்ன என்ன பண்ண சொல்ற? இந்த கேள்வியை இப்ப கேட்டிருக்க கூடாது. இந்த பையனை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு முன்னால கேட்டிருக்கணும். அந்த பையனை எப்படிமா வீட்டுக்குள்ள வச்சுக்க முடியும்? நான் கல்யாணம் நான் மாப்பிள்ளையா வீட்டு விட்டு துரத்துனேன். நம்மளே வீடு வாசல் இல்லாம இன்னொருத்தர் வீட்டுல வந்து தங்கி இருக்கோம். இந்த நிலைமையில கல்யாணம் ஆகாத அந்த புள்ளைய வீட்லயே வச்சிருக்கிறது தப்புன்னு உனக்கு தெரியலையாமா? நம்ம சரின்னு சொல்லி இருந்தா அவன் துளசிய கல்யாணம் பண்ணியிருப்பான். உனக்கு ஏன் அது தோணாம போச்சு? அப்பனும் மகளுமா சேர்ந்து ஆணி வேற அறுக்கிற மாதிரி அவன் உறவை அறுத்துல அனுப்பியிருக்கீங்க. அம்மா, வயசு கோளாறுல அந்த பையன் 1000 பேசுவான். அதெல்லாம் உண்மைன்னு நாம நம்ப முடியாதுல்ல. துளசி மேல இருக்கிற ஆசையில இந்த பையன் பேசினாலும் அவங்க வீட்டுல சம்மதிக்கணுமே. அவன் வீட்டுல நான் பேசிக்கிறேன்னு உன்கிட்ட தானடா சொன்னா. பேசிட்டு வாந்தானே நானும் சொன்னேன். அவன் வீட்லயும் ஒத்துக்கிட்டு நம்ம வீட்டு படியேறி வந்து பொண்ணு கேட்கட்டும். துளசி அவனுக்கு நான் துளசி போமா, போய் முகத்தை கழுவிட்டு படிக்கிற வேலையை பாரு. சொல்லுடா, அவங்க துளசிய பொண்ணு கேட்டு வந்தாங்கன்னா அவனுக்கு துளசிய கல்யாணம் பண்ணி கொடுப்பதானே? அம்மா, வயசுக்கு தகுந்த மாதிரி பேச்சு இருக்கணும், இல்ல அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி யோசனை இருக்கணும். பெரிய மனுஷி மாதிரியா நீ பேசுற? டேய், இப்ப நான் என்னடா சொல்லிட்டேன்? எதுக்கு இப்படி எரிஞ்சு விழுகிற? பின்ன என்னம்மா? துளசி கிட்ட ஏமா தமிழை பத்தி நீ பேசணும்? அவ மனசுல நீயே ஆசையை வளர்த்து விடுறது நியாயமா சொல்லு? துளசிக்கு தமிழுக்கு நல்லது நடந்தா சந்தோஷம்தான். ஒருவேளை நடக்காம போயிட்டா காலம் முழுக்க என் பொண்ணு மனசுல அது முள்ளு மாதிரி குத்திக்கிட்டே இருக்குமா. துளசி படுற வேதனை எனக்கு புரியாம இல்லம்மா. எனக்கும் தெரியும். ஆனா ஒன்னும் பண்ண முடியாத விதியா இருக்கு. அவ வாய் விட்டு அழறா, நான் மனசுக்குள்ளேயே அழுதுகிட்டு இருக்கேம்மா. மாணிக்கம், மனச விட்டுறாதப்பா. துளசி மேல உனக்கு அக்கறை இல்லைன்னு நான் சொல்லல. அவளுக்கு ஒரு நல்லது நடந்தா. அம்மா, துளசி என் பொண்ணுமா. அவளுக்கு எது நல்லது, அதை எப்ப செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். இனிமே துளசி கிட்ட தமிழை பத்தி பேசாத. அதுதான் நாம அவளுக்கு செய்யற நல்லது. டேய், என்னடா நீ பாட்டு எங்க வீட்டு வழியா வந்துட்டு கண்டுக்காம போயினே இருக்க? முக்கியமான வேலையா ஒருத்தரை பார்க்க போயிட்டு இருந்தேன்டா. அதான். அப்ப நாங்களாம் உங்களுக்கு முக்கியமா எல்லாம் போயிட்டா தானே? என்னடா இப்படி பேசுற? போயிட்டு வரும்போது பார்க்கலாம் நினைச்சிட்டு இருந்தேன்டா. தமிழ் வால்பாறை போயிட்டு வந்தது எனக்கு எல்லாம் சரியில்லடா. எல்லாம் சேர்ந்து என்ன அவாய்ட் பண்றீங்க. இப்படி லூஸ் மாதிரி பேசாதடா. உன்னை எதுக்குடா நாங்க அவாய்ட் பண்ணோம்? தமிழுக்கு ஜாமீன் கிடைச்சு அவனை சேவ் பண்றதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுச்சு தெரியுமா? எது ஜாமீன் கிடைச்சிச்சா? எப்படியோ ஒரு வழியா கிடைச்சிருச்சுடா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? கனகு தான் இந்த மேட்டரையே எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான். டேய், தமிழ் நினைச்ச மாதிரி அவன் காதலும் கூடி சீக்கிரம் சக்சஸ் ஆயிடும்டா. ஹேய், எப்படா? ஆமாண்டா, இப்போ அவன் துளசி வீட்டில் தான் இருக்கான். துளசி வீட்டியா? அவன் எப்படி அங்க போனா? டேய், என்னடா ஆச்சு உனக்கு? எதை சொன்னாலும் கரண்ட் கம்பியை மிதிச்ச மாதிரி அதிர்ச்சியாவே கேட்குற. உங்ககிட்ட கனகு எதுவும் சொல்லலையா? டேய், நான் தான் சொன்னேன்டா, எல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணி நான் அவாய்ட் பண்றீங்கடா. டேய், நீ ஏன் எதையாவது கற்பனை பண்ணிட்டு பேசாதடா. தமிழ் எங்க சித்தி வீட்டு கூட்டு போனால அங்க பெரிய கூத்தாய் போச்சுடா. ஏண்டா இவ்வளவு நடந்துருக்கு, என்கிட்ட எதுவுமே சொல்ல? அதான் சொன்னேனடா நேரம் இல்லைன்னு. தமிழ் பாவண்டா, கொஞ்ச நாள் படாத பாடு பட்டுட்டான். இப்பதான் அவனுக்கு ஜாமீன் கிடைச்சிருக்கு. அதோட துளசிக்கிட்ட பேசுறதுக்கும் சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. இனி ஒரு பிரச்சனை இல்லடா. கேஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி அவனுக்கும் துளசிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா தமிழ் நிம்மதியாயிடுவான். பாவிகளா, சிக்கி சின்ன பின்னமாவான்னு பார்த்தா இப்ப ஜாலியா செட்டில் ஆயிடுவான் போல இருக்கு. இதை விடக்கூடாது. டேய்,
என்னடா யோசிக்க? அது ஒண்ணு இல்லடா, அவனுக்கு நிச்சயம் பண்ணிருக்காங்களே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை பத்தி நினைச்சிட்டு இருந்தடா. யாரு? சாருவை பத்தியா? இப்போ அதான்டா பிரச்சனையே. சாரு கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம தமிழ் முழிச்சிட்டு இருக்கான். அவனுக்கு பிடிக்காத இந்த கல்யாணத்தை சுமூகமா பேசி நிறுத்தி அவனுக்கு பிடிச்ச மாதிரி துளசியை நாம தானே கட்டி வைக்கணும். என்னடா சொல்ற? ஆமாடா, நம்ம தான் பண்ணிருக்கணும். ஆமா, துளசி இப்ப எங்க இருக்கான்னு சொன்ன? அதான் சொன்னேனடா, எங்க சித்தி வீட்டுக்கு 3 தெரு தள்ளி மாரியப்பன் ஒருத்தர் வீடு இருக்கு. துளசியோட அப்பாவுக்கு அவர் ஃப்ரெண்டா. ஓகேடா, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். எனக்கு துரோகம் பண்ணிட்டு அவன் துளசியோட சந்தோஷமா இருப்பானா? விட மாட்டேன்டா. அவனுக்கு பிடிக்காத கல்யாணத்தை மட்டும் இல்ல, பிடிச்ச கல்யாணத்தையும் சேர்த்து நிறுத்த போறான். அவனை அசிங்கப்படுத்தி பைத்தியமாக்கி தெரு தெருவா அலைய விடுறதாண்டா என்னோட வேலை. தமிழ், உன்னை விட மாட்டேன்டா.